அந்த வகையில இன்னைக்கும் மக்களுக்கு, ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல போறேன். அது யார் மூலமா தான்? நடிகர் பிரகாஷ்ராஜ் மூலமா. பிரகாஷ்ராஜ் அவர்கள் பழனியில் பரப்புரை செய்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் சில முக்கியமான செய்திகளை பதிவு செய்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கு. அதில் அவர் சொல்லியிருக்கிறது, ஒன்று, திராவிட மாடல் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வருது. ரெண்டாவது, பாஜகவிடம் தன் கட்சியை அடகு வைத்த ஒரு அடிமை மாடல் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வருது. மூணாவது அவர் சொல்லியிருக்கிறதா முக்கியம், சினிமா மாடல். சினிமால எதுவுமே சாத்தியம். அவர் சொல்றாரு, சினிமால என்ன வேணாலும் சாத்தியம். 2.5 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தன் சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம், குடியரசுத் தலைவர் ஆகலாம், அமெரிக்க அதிபர் ஆகலாம். யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆயிடலாம். ஏன்னா அது சினிமா. படிக்காத ஒரு தற்கூரி, படிப்புனா என்னன்னு தெரியாதவன், 6ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாத ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சினிமால அவன் டாக்டரா நடிக்கலாம். கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர் சர்ச்சு ஃபாதரா நடிக்கலாம், கோவில் குருக்களா நடிக்கலாம். ஏன்னா அது சினிமா. சினிமா யாரை வேணாலும் என்ன வேணாலும் நம்ம கற்பனைக்கு ஏத்தாப்புல இது பண்ணிக்கலாம். அவன் விருப்பப்பட்ட பெண்ணோடலாம் கதாநாயகியா நடிக்கிற மாதிரி, அவன் வாழ்க்கையில எதெல்லாம் அமையுதோ அதெல்லாம் அவனுக்கு அமைகிற மாதிரி கற்பனையா நடிச்சுக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அப்படி அல்ல. இந்த மாதிரி கற்பனைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கற்பனைகளால் தனக்கு ரசிகர் கூட்டத்தையும் பணத்தையும் சம்பாதித்து கொண்டவர்கள், அரசியலுக்கு இதே மாதிரி உங்களுக்கு நான் செய்வேன், சர்க்கார் படத்துல நான் சிஎம் ஆகிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரே நாள்ல புரட்சியை உண்டு பண்ணிடுவேன், அந்த படத்துல எம்எல்ஏ அடிச்ச மாதிரி நான் அடிச்சிருவேன், ஒரே நாள்ல நான் கருப்பு பணத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சினிமால பேசின டைலாக் நடிகர்கள் பேசிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பிரகாஷ்ராஜ், இதையெல்லாம் நம்பாதீங்க, தயவு செய்து இந்த நடிகர் கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நடிகரான பிரகாஷ்ராஜ், கில்லி படத்துல இருந்து விஜயோட எல்லா படத்திலையும் பணியாற்றிய நடிகர் பிரகாஷ்ராஜ் சொல்றார். நாளைக்கே எனக்கு இன்னொரு படம் நடிக்கணும், பிரகாஷ்ராஜை கூப்பிடுங்கன்னு விஜய் கூப்பிட்டா பிரகாஷ்ராஜ் போய் நடிச்சுதான் தருவார். அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜை விஜயை நம்பாதீங்கிறார். அந்த விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து அவர் கேட்கிறாரு, என்ன அடிப்படையில் அவரை நம்புறீங்க?